உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். படிக்கிறது ஒன்று, அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய தொழில் ஒன்றா மாறிடுதுல்ல சார். ஃபியூச்சரில் என்ன தொழில் வேலை நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி படிக்கட்ட கரெக்ட். எந்த கிரகம் இருந்தால் என்ன படிப்பு அவங்க படிக்கலாம்? 9 கிரகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா படிப்பு மட்டும் கிடையாது, தொழில் வேலை. உதாரணத்துக்கு கலைஞர் ஐயா புதன் அவருக்கு நல்லா இருக்கிறதுனால எழுதி பேசி பெரிய புகழ் அடைஞ்சு அதன் மூலம் சிஎம்மா வெற்றி பெற்றவர். எனக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யணும், என்னுடைய கஷ்டம் போகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு அவங்க போக 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 அவங்களுடைய கர்மா கரைஞ்சி தொடர்ந்து கோவிலுக்கே போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை முழுக்க நான் கோவிலுக்கு மட்டும் தான் போக முடியும். அதிகபட்சம் 5-6 கோயில், ஒரு மாசத்துல கூட போயிட்டு வரலாம். நீங்க எதுக்காக வேண்டிய ஜாதகம் பார்க்க வர, என் கஷ்டமான வேலை அதுக்கு தானே நான் சொல்ற கோயிலுக்கு போயிட்டு வா, ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். பிறந்த கிழமை கூட அவங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லுங்க. இந்த கிழமையின் அடிப்படையில கரெக்டா நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆயுள் விருத்திக்கும். அது மட்டும் கிடையாது, அவங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ன ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் வெற்றி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா சார். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சார், மக்களுக்கு ரொம்ப தேவை உள்ளதா இருக்கும். ஏன்னா குழந்தைகள் நிறைய படிக்கிறாங்க, ஆனா படிச்ச வேலைக்கு தான் போறாங்களான்னு கேட்டா கிடையாது கண்டிப்பா. ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சவங்க எவ்வளோ பேர் சினிமா துறையில வேலை செய்யறவங்கள நான் பார்த்துருக்கேன். டாக்டருக்கு படிச்சுட்டு சினிமா துறையில நடிக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். படிக்கிறது ஒண்ணு, அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய தொழில் ஒன்றா மாறிடுதுல்ல சார். இது எதனால? நம்ம ஜாதகம் பார்த்தோம், ஒருவேளை நம்ம 12வது முடிச்சுட்டு ஜாதகம் பார்க்குறோம், இல்லை 10வது முடிச்சுட்டு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துலையே சரி செஞ்சால் அவங்க என்ன தொழில் செய்ய போகிறாங்களோ அதுக்கேற்ற படிப்பு அவங்க முன்னாடியே படிக்க முடியுமா? நிச்சயமாம்மா. இப்போ எப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அதில் வெற்றி பெறுறாங்களா இல்லையா, அதில் சந்தோஷம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத கூட ஜாதகத்தில் நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி ஒரு நட்பை கூட தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட ஜாதகம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஏமாற்றங்கள், எல்லாருக்கும் ஏமாற்றம் கிடைக்குது. அப்போ இவங்க நம்ம கூட கரெக்டாக இருப்பாங்களா, ட்ராவல் பண்ணுவாங்களா, உண்மையாக இருப்பாங்களா, இப்படியெல்லாம் நம்ம மனசு கேட்க தோணும். இதுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியது ஜோதிடம். அது மட்டும் கிடையாது, என்ன தொழில் செஞ்சால் என்ன வேலை நமக்கு கை கொடுக்கும், எந்த ஊர் எந்த இடம் நம்ம வசிக்கிறது ஏற்ற இடம், அது நமக்கு எப்படி கை கொடுக்கும், நம்மளை எப்படி வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படிங்கிறத கூட அழகாக சொல்லிடலாம். இதில் பேர் ஊரு கூட நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. இப்போ நல்ல உத்தியோகமோ நல்ல தொழிலோ அமைஞ்சா லைஃப்பில் எல்லாத்துலேயும் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிடும். ஏன்னா அடிப்படை அதுதான். ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படை எதுனா கல்வி தான். இப்போ நம்ம +2 வரைக்கும் சில பேர் ஒன்று படிப்பாங்க, காலேஜில் ஒன்று படிப்பாங்க, வேலை பார்க்குற சம்மந்தம் இல்லாமல் படிப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் ஃப்யூச்சரில் என்ன தொழில் வேலை நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தொழில் தான் நமக்கு லைஃப் ராஜயோகத்தை கொடுக்கும், இந்த வேலை தான் நமக்கு பொருளாதாரத்தை பெரிய அளவில் ஈட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கல்வியை நம்ம குழந்தைகளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டோம்னா நம்ம குழந்தைகளுடைய வெற்றி படிக்கட்டை கரெக்டாக நம்ம நிர்ணயிச்சிருக்கோம். முதல் படியே அற்புதமாக இருக்கணும். அதுக்கு அடிப்படை கல்வி தாங்க. ஓகே சார். இப்போ ஒருவேளை 12வது முடிச்ச குழந்தை அடுத்து கல்லூரிக்கு போகிறாங்க அப்படின்ற நேரத்தில் எந்த கிரகம் பலமாக இருந்தால் அவங்க டாக்டர் படிக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை விஸ்காம் படிக்கலாம், இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், இப்படி படிப்புலேயே நிறைய விதமான படிப்புகள் இருக்குது, தொழில் சம்மந்தப்பட்ட படிப்புகள். எந்த கிரகம் இருந்தால் என்ன படிப்பு அவங்க படிக்கலாம்? இப்போம்மா ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு கல்வியை நம்ம நிர்ணயிச்சிருக்காங்க. நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். திதி, யோகம், நட்சத்திரம், கரணம் இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஜாதகம் இந்த 12 கட்டத்தில் 9 கிரகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குதுன்னு பார்த்து அந்த கிரகத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா படிப்பு மட்டும் கிடையாது, தொழில் வேலை நண்பர்கள் எல்லாமே அதில் வெற்றி கிடைக்கும். அது சார்ந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு புதன் அப்படின்னா புதன் வலுவாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்க பேச்சு, எழுத்து, ஆடிட்டிங், மீடியா துறை, ஜோதிடம், இது இந்த சார்ந்த எந்த துறையில் வேணாலும் அவங்க சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட புதனுடைய ஆதிக்கம் தான். இப்போ அம்பாசிடர் ஒர்க் பண்ணுறாங்களே ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும், அவங்க கூட புதனுடைய ஆதிக்கம் தான். இப்போ புதன் இது சார்ந்த எல்லாமே புதன் ஆதிக்கம் தான். கதை எழுதுறது, வசனம் எழுதுறது, பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல இது எல்லாமே புதன் தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுமா, இப்போ கலைஞர் ஐயா கடக லக்கணங்க,
அவருக்கு அந்த அதாவது நீங்களே எடுத்து பார்க்கலாம், நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஜாதகம்னு அடித்து பார்த்தீங்கன்னா வருங்க. லக்னம் வந்து கடகம் வந்து அது லக்னம் எதுவோ அந்த இடத்துல லான்னு போட்டு 2 குறுக்க கோடு போட்டிருக்கும். அதுலேருந்து அதான் 1ஆம் இடம், அதுலேருந்து 1, 2, 3 வரிசையாக எண்ணிங்கன்னா 10ஆம் இடத்துல புதன் இருக்கும். இந்த புதன் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் இப்போ சொன்ன எழுத்து, பேச்சு, மீடியா, எழுத்தாளராக இருக்கிறது, ஆடிட்டராக இருக்கிறது, இப்படி இது சார்ந்த எல்லா விஷயமும் ஜோதிடராக இருக்கிறது, இது எல்லாமே புதன் தான். புதன் வந்து அவருக்கு நல்லா இருக்கிறதுனால எழுதி பேசி நல்லா விகடகவியாக பேசி மக்களை கவர்ந்து அதன் மூலம் வந்து பெரிய புகழ் அடைஞ்சு அதன் மூலம் சிஎம்மாக வந்து வெற்றி பெற்றவர். அப்போ அந்த புதனுடைய காரகத்துவம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கம் வகிச்சிருக்குது. அவருடைய காலகட்டத்துல எழுத்துக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. அப்ப நிறைய எழுதுனாங்க, எழுதுறதுக்கு ஏத்த வாசகர்கள் இருந்தாங்க, படிச்சாங்க. இப்ப வந்து எழுத்து துறை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கம்மி ஆயிடுச்சு, எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. அந்த நேரத்துக்கும் அதாவது அப்ப வந்து புதன் வலிமையா இருந்தது, அவர் எழுதி பெரிய இடத்துக்கு வந்தாரு, முதலமைச்சர் ஆனாரு. ஆனா இப்ப எழுத்துக்கான ஒரு வேல்யூவே வந்து பெருசா இல்லையே. அதுதான் நான் சொல்லணுமா, இப்ப புதனுக்குன்னா நிறைய காரகத்துவம் இருக்குது. பேச்சு இருக்குது, அதுல இப்ப மேடை பேச்சாளர் இருக்கலாம், மோட்டிவேஷன் பேச்சாளர் இருக்கலாம், அதில் வந்து புகழ் அடையலாமே. அதே மாதிரி வந்து மீடியா துறை, ஒரு அம்பாசிடர் தூதுவராக இருக்கிறது, இதன் மூலம் புகழ் அடையலாமே. ஆடிட்டிங் துறை இருக்குது, கட்டாயம் இப்போ ஆடிட்டிங் மிகப்பெரிய முக்கியமான ஒரு அங்கம் வகிச்சிருக்குது. எல்லா படிப்போடும் ஆடிட்டிங் படித்தாலே ஒரு பெரிய செல்வ வளர்ச்சியை வந்து கட்டிடலாம். அப்போ ஆடிட்டிங் படிக்கலாமே. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் சொல்கிறேன், ஜாதகத்தில் மற்ற கிரகங்களையும் அந்த 10ஆம் அதிபதி புதன் எங்கே இருக்கிறாருங்கிற பார்த்து அதையும் சேர்த்து சொன்னோம்னா கரெக்டாக சொல்லிடலாம். நான் இன்னொரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எப்போதுமே நான் உதாரணத்தோட எதையுமே தெளிவாக சொல்லணும். ஏன்னா மக்களுக்கு ரீச் ஆகணும், அவங்க மனசில் ஒரு தெளிவு ஏற்படணும், அவங்களுக்கு உள்ள மனசில் உள்ள ஐயமெல்லாம் தீரணும். அதுதான் என்னுடைய ஆசை. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நம்ம முன்னாள் முதல்வர் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து மிதுன லக்னம். அவங்களுக்கு லக்னத்தில் 10ல் வந்து சுக்கிரன் வந்து உச்சம். சுக்கிரன் வந்து கலை இலக்கியத்துக்கு அழகுக்கு காரகன். அப்போ வந்து அவங்களுடைய வசீகரமான தோற்றமும் அவங்க வசீகரமான தோற்றத்தின் மூலம் வந்து சினிமாவுக்கு வந்து நடித்து அதில் ஒரு பெரிய புகழ் அடைஞ்சு அதன் மூலம் அரசியலுக்கு வந்து சிஎம்மாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சவங்க. அப்போ கிரகம் அனுமதிக்காமல் எந்த ஒரு வேலையும் நடக்காதுங்க. அந்த கிரகம் எது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜோதிடத்தில் இருக்குது. ஜோதிடம் சும்மா நம்ம முன்னோர்கள் சொல்லிவிட்டு போல, நம்ம வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி. அதே ஜோதி நம்ம ஒரு ஒளி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜோதிடம். அது சரியாக பார்த்து சரியாக அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கல்வி மட்டும் கிடையாது, தொழில். இப்போ ஒரு பெரிய பணம் இருக்குது, ஒரு தொழில் செய்ய போகிறேன், இல்லை வந்து ஒரு ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்க போகிறேன், முதலீடு பண்ண போகிறேன், இதெல்லாம் சரியாக வருமா வராதா அப்படி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்துக்குள்ளே. ஓகே சார், இப்போ கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தால தான் நம்ம பிறப்பு எடுக்கிறோம். அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வளர செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் வந்து அடிப்படை விதி அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லப்படுது. நானே ஒரு கர்மாவை கழிக்க தான் பிறந்திருக்கேன். இந்த நேரத்துல நான் என்ன படிக்கணும், என்ன முன்னேறணும் அப்படின்னு நான் பார்க்கணுமா, இல்ல என்னுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கான வேலையை நான் பார்க்கணும்? இது வந்து மனிதன் வந்து இப்ப எங்க போனாலும் என்ன கேக்குறாங்க, எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி நடக்குது? ஆமா, எல்லாருக்கும் ஒரு கேள்வி தானே. ஆமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் மனசறிஞ்சு யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது, துன்பத்தை கொடுத்தது கிடையாது. கெட்டவங்கலாம் நல்லா இருக்காங்க, நான் யாருக்கும் ஒரு துன்பம் கொடுக்கல, ஆனால் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், யாரும் ஏமாத்துனது கிடையாது, இப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் கர்மா தான் காரணம் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த சரி கர்மா காரணம், இதுலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லையா, நாங்கள் நல்லா வளர்றது வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய திறமை இருக்கும் ஒரு நபர்கிட்ட, ஆனால் அது திறமைக்கான வாய்ப்பு கிடைச்சாதான் வெளியே வர முடியும். ஆமா, மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பாங்க, ஆனால் சாதாரண நிலையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, அதனாலதான் எனக்கு இதெல்லாம் நடக்கல. ஒருவேளை எனக்கு ஒரு லூப் பாயிண்ட் கிடைச்சிருந்தா நான் ஏறி மேல வந்திருப்பேன். நிச்சயமா. இப்ப இதுவுமே வந்து ஜாதகம் சம்பந்தப்பட்டது தானா? ஆமா, கட்டாயம். அதான் சொல்ல போறோமா. இப்போ ஒருத்தர் வந்து கிரிக்கெட்ல வந்து நல்லா சூப்பரா விளையாடுறவராக இருப்பார், ஒரு கிராமத்தில் இருப்பாங்க. ஆனா எல்லா பக்காவாக விளையாடுவாங்க, அவங்கள போல யாரும் விளையாட முடியாதுன்னு பேர் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சந்தர்ப்பம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வாய்ப்பு கிடைச்சிருக்காது. சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க மட்டும் தான் பேர் புகழ் அடைகிறாங்க. சந்தர்ப்பம் கிடைக்காதவங்களாம் ஒரு சாதாரண நிலையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது கிரிக்கெட் மட்டும் கிடையாது, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் பெரிய சாம்ராட்டெல்லாம் இருக்காங்க வெளியில் தெரியாமல். அதனால் வந்து என்னென்னா, இதெல்லாம் வெளியில் தெரியணும், எனக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யணும், என்னுடைய கஷ்டம் போகணும் அப்படின்னா, இதுக்கு வந்து எனக்கு ஒரு மானசீகமான ஒரு குருநாதர் எனக்கு இயற்கையாக கடவுளோட அருள் கிடைச்சாங்க. அவர் யார் அப்படின்னா, சுப்பிரமணியன் ஒரு ஐயா. அவர் கோயம்புத்தூர் இருந்தாங்க, இப்போ உயிரோடு இல்லை. அவர்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் பெரிய விஐபியாகவும் தொழிலதிபராகவும் இருக்காங்க. அவர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்படி ஜாதகத்தை வாங்கி போய் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவார். போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கோயிலுக்கு போக சொல்லுவார். இப்படி ஒரு கொண்டை கொடுக்கும்போது பலன் சொல்லாமல் ஒரு 4-5 கோயிலுக்கு போக சொல்லுவார்.
இந்த கோயிலுக்கு அவங்க போக 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 அவங்களுடைய கர்மா வந்து கரைஞ்சி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒளிச்சுடர் மாரி ஒரு வாழ்க்கையில் ஒரு வழி கிடைக்கும். அதாவது அவங்களோட அறிவுக்கு, திறமைக்கு, புத்திசாலித்தனத்துக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சொன்ன அதிர்ஷ்டம் இல்லைன்னு அந்த அதிர்ஷ்டத்தையெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த இறைவன் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் தொடர்ந்து கோவிலுக்கே போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை முழுக்க நான் கோவிலுக்கு மட்டும்தான் போக முடியும், அதுக்கான செயலை என்னால் செய்யவே முடியாது. அப்போ அதிர்ஷ்டம் இருந்தும் நான் அந்த இடத்துல வந்து வேலை செய்யாமல் விட்டுடுறேன்ல. அதாம்மா இப்போ வந்து அதிகபட்சமாக 5-6 கோயில் தான். அதிகபட்சம் 5-6 கோயில், அது ஒரு மாதத்துல கூட போயிட்டு வரலாம். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதுக்காக வேண்டிய ஜாதகம் பார்க்க வர, நீ லைஃப்பில் நான் ஜெயிக்கணும், என் கஷ்டமெல்லாம் விளக்கணும், அதுக்கு தானே நான் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டு வா, ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதகமே பார்க்க மாட்டாரு. ஜாதகத்தை பார்த்து இல்லை, அவங்க ஜாதகம் விடையெல்லாம் சொல்ல மாட்டார், கேள்வியே கிடையாது. ஆமாம், அவருக்கு தெரியும். அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு கோயிலுக்கு மெயினாக போக சொல்லுவார். இந்த கிரகத்துக்கு இந்த ஜாதகத்தில் இந்த கிரகத்துக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களோட கர்மா கரையும் அப்படின்னு அந்த ஜாதகத்தில் இருக்கும். இப்போ அதன் அடிப்படையில் தான் எனக்கு ஒரு மானசீகமாக குரு கிடைச்சாரு. அதன் அடிப்படையில் இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் வந்து ஒரு கர்மா கரைஞ்சாலே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒளி கிடைக்குங்க. நம்ம கண்ணதாசன் ஐயா இருக்கார்ல, அவரே ஒரு காலத்தில் வந்து நாத்திகனாக இருந்தார். மகாபெரியவருக்கு முன்னாடியே மேடை போட்டு அவருக்கு ஆப்போசிட்டாகவே பேசினவர். அப்போ கூட மகாபெரியவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அவருக்கு வந்து ஒரு கர்மாங்கிற ஒரு நிழல் வந்து அவர் கவி இருக்குது, அது வந்து விரைவில் வந்து விலகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு வந்து சில மாற்றங்கள் அவர் லைஃப்பில் மாற்றம் நடக்குது. அப்போ வந்து நாத்திகத்துலேருந்து ஆன்மீகத்துக்கு வர்றாரு. அர்த்தமுள்ள இந்து மதம் புக்கு எழுதுறாரு. இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக சேல்ஸ் ஆன புக்கில் வந்து அர்த்தமுள்ள இந்து மதமும் ஒரு புக்கு. அது ஒரு பேரும் புகழும் வந்து கண்ணனுடைய தாசன் கண்ணதாசன்னு பேர் வந்த அளவுக்கு ஒரு பெரிய புகழ் கிடச்சிருக்கு அவருக்கு. அதுமாரி வந்து இந்த கர்மாங்கிற இருள் ஒருத்தங்களுக்கு அகன்றது அப்படின்னா வாழ்க்கையில் பிரகாசம் வர ஆரம்பிச்சிடும். அதற்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதுங்க, வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாற்றம் நடக்கும். ஓகே சார், நம்ம முன்னாடி என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிரகம் சம்பந்தமாக, அதாவது வலுவாக இருந்தால் என்ன படித்தா அவங்க வந்து அந்த துறையிலேயே வேலைக்கு போய் இல்லை தொழில் செஞ்சு நல்லா இருக்க முடியும் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ ஒரு சில கிரகங்கள்லாம் இருக்குது சார், ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள், இந்த கிரகம் வலுவாக இருந்தால் இந்த துறை எடுத்து படிச்சிங்கன்னா அதே துறையில் அவங்க சாதிக்கலாம் அப்படின்னு இருக்கா? கண்டிப்பாம்மா. இப்போ சூரியன் வந்து நல்லா இருந்ததுன்னா மருத்துவத்துக்கு படிக்கலாமா? சூரியனும் செவ்வாயும் மருத்துவ கிரகங்கள், இது ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா மருத்துவம் படிக்கலாம். புதன் நல்லா இருந்தால் ஆடிட்டிங் படிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டிங்களா, இப்போ எழுதுகிற யாரும் இல்லை, ஆடிட்டிங் படிக்கலாம். அதேமாதிரி விஷயங்கள் படிக்கலாம். அதேமாதிரி வந்து சுக்கிரன் வலுவாக இருந்தால் விஷுவல் மீடியா, கலை சார்ந்த துறை, கலைத்துறை, இது சார்ந்த கல்வி வந்து அவங்க படிக்கலாம். ஆனால் அந்த கிரகம் வலுவாக இருக்காங்கிறத பார்த்து கரெக்டாக முடிவெடுத்துட்டோம்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும். இப்போ சந்திரன் வந்து வலுவாக இருக்குது, இல்லை குரு வலுவாக இருக்குன்னா மற்றவங்களை அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல, சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல, ஆசிரியராகவோ டீச்சராகவோ பிரமாதமாக வருவாங்க. இன்றைக்கி வந்து ஆசிரியருக்காக வந்து விருது வாங்குறாங்கல்ல, நல்ல ஆசிரியர் விருது, அதெல்லாம் வந்து பெரும்பாலும் வியாழக்கிழமை பிறந்தவங்க, திங்கக்கிழமை பிறந்தவங்களாக இருக்கலாம். சந்திரனும் குருவும் நல்ல நிலையில் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த விருது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதேமாதிரி எல்லா நபரும் எல்லா துறையிலும் விருது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிரகங்களை நம்ம சரியாக இயக்கணும் அப்படின்னா. எல்லாமே கிரகங்கள் தான். இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கலாமா, கல்வியா இல்லை திருமணமா? சில இடத்துல வந்து படித்து முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்க போகலாமா, இல்லை வந்து திருமணம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய இடத்துல வந்து டாபிக் இருக்கும். இப்போ நம்ம சமீபத்தில் ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணி, எங்கள் பொண்ணு வந்து உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் நாங்கள் திருமணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம், எது சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஜாதகத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கேட்குறேன், அந்த பாப்பா வந்து கண்ணாடி போட்டிருக்குமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் கண்ணாடி போட்டு, கரெக்டாக சொன்னீங்க சார், கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாப்பா எப்போ கண்ணாடி போட்டதில் அப்போலேருந்து நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா, அது ஆமாம் சார், அந்த எப்போ பாப்பா கண்ணாடி போட்டது அப்போலேருந்து ரேங்க் ஹோல்டராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணம் பண்ணலாமா வெளிநாடு போகலாமா அப்படின்னு தான் கொஸ்டின். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உள்ள கிரக நிலைப்படி வந்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்காது, அது பிரச்சனை ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உயர்கல்வி படிக்க வைங்க. அதுவும் வந்து வெளிநாடு போய் இவங்க படிக்கிறது வாய்ப்பு இருக்குது, அதுவும் குறிப்பாக ஐரோப்பா கண்ட்ரி, அதுலேயும் குறிப்பாக லண்டனில் படிக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்படியே அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா அவங்களுடைய பிளான், அந்த பொண்ணோட பிளானு, நீண்ட நாளுடைய ஆசையை லண்டனில் போய் படிக்கணும் தான். அதுதான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ லண்டனுக்கு அனுப்பலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, ஒரு பொண்ணை தூரமாக அனுப்புறது யோசனையாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் எங்கே போனாலும் இவங்க வந்து அதில் படித்து உயர்வு அடைஞ்சு பெரிய புகழ் அடைகிறது வாய்ப்பு இருக்குது, கட்டாயம் வந்து நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அவங்க மனசுலேருந்து உள்ள குழப்பம் நீங்கிடுச்சு, கல்யாணமா இதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம ஜாதகத்தில் தெளிவாக சொல்லிடலாம். ஒருத்தவங்க பிறந்த கிழமை வச்சு நீங்கள் சொன்னீங்க, பிறந்த கிழமை கூட அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லுமா? நிச்சயமாம்மா. இப்போ வாராதாயுஷ்ய வர்த்தனம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாரத்தின் பிரகாரம் ஒருத்தங்க செயல்பட்டாங்கன்னா அவங்களுடைய ஆயுள் விருத்திக்குமா. நம்ம ஆயுள் விருத்திக்கு என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து அடிப்படையாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் உடல் வந்து நல்லாயிருக்கும்.
நம்ம ஒரு துக்கத்தில் கவலையில் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுவே உடல்நிலை பாதிக்கும். மனம் வந்து ஒரு மாபெரும் சக்தி. அப்படி மனசுனாலேயே நோயை குணப்படுத்த முடியும். ஒரு வார்த்தையே நோயை குணப்படுத்த சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த கிழமையின் அடிப்படையில் கரெக்டாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆயுள் விருத்திக்கும், அது மட்டும் கிடையாது, அவங்க மனோநிலையிலேயே உள்ள கஷ்டங்கள் வந்து விலகிறதுக்கு இந்த கிழமை வந்து பேருதவியாக இருக்கும். இப்போமா ஒருத்தங்க திங்கக்கிழமை பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு நல்ல ஆசிரியராக இருப்பாங்க, அப்பா மேலே அதிகமான பக்தியுடைய நபராக இருக்காங்க, அப்பானால மாற்றம் சந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க, அதிகமாக பயணம் விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க வந்து எப்படி அப்படின்னா எதையுமே புதுசு புதுசாக சொல்லணும், சொன்னதே சொல்கிறது அரைச்சமாகவே அரைச்சா அவங்களுக்கு பிடிக்காது. எது புதுசாக சொன்னால் கற்றுப்பாங்க. நல்ல அதுமாதிரி மற்றவங்களுக்கு பட்ட பெயர் வைக்கிறது அதெல்லாம் கூட இவங்க செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது மிமிக்ரி பண்ணுறது, நடித்து காட்டுறது, அந்த தன்மை கூட இவங்கள்ட்ட இருக்கும். இவங்க வந்து அப்பா மூலம் மாற்றம் நடக்கலாம், இல்லை யாரோ ஒரு பெரிய ஆளை அடையாளப்படுத்தி அவங்க மூலம் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை சந்திப்பாங்க. இவர் தான் என்னோட குரு, இவர் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு அடையாளப்படுத்தி வெற்றி அடையக்கூடிய நபர்களும் இவங்க தான். வாழ்க்கையில கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னும் நீங்க இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எந்த தொழில் எடுக்கணும் அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம ஜாதகம் எவ்வளோ எளிமையா குறிப்பிடும். அதாவது ஒருத்தவங்க ஜாதகத்தை அவங்களே பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இங்க ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா.